எனக்கு தூக்கமா வருது. ஆனா இப்பதானே எந்திரிச்ச ஷின்சான். எந்திரிச்சு வா ஷின்சான். அம்மா எனக்கு ஒரு பெட் வேணும். அதெல்லாம் கிடையாது. நாம ஒண்ணு இங்க பெட் வாங்குறதுக்காக வரல, புரிஞ்சுதா? வா கிளம்பலாம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு சாதாரண விலையை விட நாங்க 20% தள்ளுபடி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அதிக சேமிப்பு கிடைக்கும். பிரமாதம். ஒரு நிமிஷம், அது வந்து என்ன சொல்லுங்க டிஸ்கவுண்ட்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா எங்க வீட்ல இடம் பத்தாதே. சார். அதுக்கு என்ன கவலைப்படாதீங்க. உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்கீங்க. உங்க பையனுக்காக ஒரு இடம் உருவாக்க மாட்டீங்களா என்ன? இந்த பெட்டை வாங்கிக்கோங்க சார். அது நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா அது வந்து அப்புறம் என்ன? ஆனா அவன் வாங்கிடுங்க. இந்த பெட்டுக்கு இது வரைக்கும் நாங்க தள்ளுபடி கொடுத்ததே கிடையாது. ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறம் இந்த விலைக்கு இது கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. பணம் சேமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே இதை வாங்கிட்டு போங்க. இல்ல, இன்னைக்கு இது வாங்க முடியாது. அடுத்து என்ன பண்றது? என்னப்பா யோசிச்சிட்டு இருக்கீங்க? இது எப்படின்னே புரியல. ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கே. டிஸ்கவுண்ட் சொன்னதும் கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு வந்தீங்கல்ல, கஷ்டத்தை நீங்க தான் அனுபவிக்கணும். இந்த உன்னோட பெட். எதுக்கு இப்படி கத்துறீங்க? காது கிழியுது. என்ன சொன்ன ஷின்சான்? ஒண்ணும் சொல்லலாமா? பெட் வாங்கியாச்சுல்ல, இனிமே இங்க நீ தனியா தான் தூங்கணும், புரிஞ்சுதா? பண்ண மாட்டீங்கல்ல? அத மாட்டி முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. நல்ல வேளை தூங்குறதுக்கு முன்னாடியாவது மாட்டி ஆமா, முடிச்சீங்களே. அதுவும் சரிதான். பெட் வாங்கிட்டு வந்ததெல்லாம் சரிதான். ஆனா ஷின்சான் தனியா தூங்குறது சரி கிடையாது ஹரி. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் தனியா தூங்கி பழகிறது நல்ல விஷயம் தானே. இன்னைக்கு தனியா தூங்கிட்டோம், என்ன ஆகுதுன்னு பாப்போம். சரி, அவனுக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான். என்னுடைய புது பேட்டு, மெத்து மெத்துன்னு இருக்கிற பேட்டு, மெத்து மெத்துன்னு இருக்கிற பேட்டு, தனியா எனக்கு ஒரு பேட்டு. பிரமாதம். எல்லாரும் வந்துட்டீங்க போல இருக்கு. இன்னைக்கு நல்ல நல்ல கனவா வரப்போகுது. என்ன வேணும் உனக்கு? ஜாக்கோபி எங்கம்மா வச்சிருக்கீங்க? ஆமா ஆமா, உனக்கு கொடுக்க மறந்துட்டேல. இதோ இந்த கவர்ல தான் இருக்கு. இந்தா கொடுங்க கொடுங்க. கொஞ்சமா சாப்பிடணும், அப்பதான் ராத்திரி சாப்பாடு சாப்பிட முடியும், சரியா? ஓகேமா. ஷின்சான் எங்க போற? பரவாயில்லையே, தூங்குறதுக்கு தயாராயிட்ட போல இருக்கு. நீங்களும் வந்து இந்த பெட்ல படுத்துக்கிறீங்களாமா? இல்ல இல்ல பரவாயில்ல, நான் ஏன் ரூம்லயே தூங்கிக்கிறேன். இது பாரு ஷின்சான், பெட்ல சாப்பிட கூடாது. ஏன் சாப்பிட கூடாது? பெட்ல சிந்துச்சுன்னா எறும்பு வந்துரும், அப்புறம் ஒன்னதான் கடிக்கும். நான் இங்க பெட்ல தான் சாப்பிட்டாகணும். நீங்க ரொம்ப மோசம். ஏமா இப்படி பண்றீங்க? நில்லுங்க, கொடுங்கம்மா.